நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஒரு ஸ்டாக்கை பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளா இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக், பட் ஸ்டில் ரொம்ப நாளா இதே கன்சல்டேஷன் லெவல்லே இருந்துட்டே இருக்கு. எதனால இப்படி இருக்கு, ஏன் எப்போ மேல ஓட போகுதுன்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. சரி, இதை வீடியோவை போட்டால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ன்றதான் அந்த வீடியோவை போடுறேன். ஸோ என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. 17 lakh crores மார்க்கெட் கேபிட்டல் ஒரு கம்பெனி 2600 ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு இந்த 27 மாசமா செப்டம்பர் 2021 இருந்து இப்போ ஜான்வரி 2024 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 27 மாசமா வெறும் ஒரு 1980 இருந்து 1990 to 2600 இந்த லெவல்ல தான் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27 மாசமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பேரு கன்சாலிடேஷன் பேரு. இந்த கன்சாலிடேஷன் சப்போஸ் மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா இந்த லெவல் 1980 பிரேக் பண்ணி கீழே போகணும். அப்பதான் இது ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆனா இப்போ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலதான் இருக்கு. இப்போ இங்கேருந்து மேல ஓடப்போதா கீழே ஓடப்போதான்றத நெக்ஸ்ட் சொல்றேன். இதே மாதிரி கன்சாலிடேஷன் இதுக்கு முன்னாடி ஆயிருக்கான்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்பவுமே ஒரு மல்டிபேக் ஸ்டாக் கண்டிப்பா ஒரு பெரிய டேஸ்ட் நம்மளோட பேஷன்ஸை பயங்கரமா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஓட ட்ரை பண்ணும். 5 to 7 வருஷம் கண்டிப்பா நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா அந்த ஸ்டாக் உங்களுக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இங்க காமிக்கிறேன். இந்த கன்சாலிடேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜனவரி 2009 இருந்து பிப்ரவரி 2017 ஆல்மோஸ்ட் 96 மாசம், கிட்டத்தட்ட 96 மாசம் இதே ஒரு கன்சாலிடேஷன்ல ஓடிட்டு இருந்த ஸ்டாக் 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்குள்ளதான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. எப்போ இந்த 500 ரூபாய்க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சோ 500 ரூபாயில இருந்து 2600 ரூபாய் வரைக்கும் 5 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு வித்தின் ஃபியூ இயர்ஸ். ஸோ இதே மாதிரி ஓட்டத்துக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேல ஓடிச்சு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேல ஓடிச்சுன்னா இங்கேருந்து டபுள் ஆகிறதுக்கு ட்ரிபிள் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்றவங்க, இன்வெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்கவங்க, நீங்க உங்களை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. Take care. Bye bye.